ஹாய் காரைக்குடி சொந்தங்களே, அண்ணே சமத்துவபுரம் வாங்கினே அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்டிருக்கீங்க. இந்த சமத்துவபுரம் அப்படின்னு நேமை கேட்குமே எனக்கு வரணும்னு ஆசை. கண்டிப்பாக வரேன். சரி வாங்க போவோம். கஷ்டம் அப்படின்னா என்ன, அது எந்த கடையில் விற்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த சமத்துவத்தோட மதிப்பு தெரியாது. கண்டிப்பாக அந்தளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம், இங்கே எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து அதில் அனைத்து மக்களுமே வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கல. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்த ஒரு விஷயம், வியப்பாக இருந்த ஒரு ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவர ஸ்கீம் தான். நான் சின்ன வயசில் பஸ்ஸில் போகையில் இந்த சமத்துவரத்தெல்லாம் பார்த்து போவேன். அது பார்க்கலே எனக்கு ரொம்ப உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக சரி வாங்க, ஒரு அம்மா வராங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஓகே, இந்த அம்மா வராங்க, சமத்துவரத்தை பற்றி இந்த அம்மாட்ட கேட்போம். அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கேன் ஐயா. ஓகேம்மா, என்னம்மா இந்த சமத்துவபுரத்தை பற்றி நீங்கள் எப்படிம்மா நினைக்கிறீங்க? சமத்துவரம் கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கோம், பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பர்மா. ஒருத்தரும் வாடகைக்கு இருந்தோம், காரைக்குடி அந்த ஊர் இந்த ஊர்னு. ஓகே. ரெண்டாவது போக அந்த சமத்துவரத்தை கொடுத்து சாதியை ஒழிச்சிட்டாரு. எனக்கு 10 ரூபா வாடகைக்கு இருந்தேன். இன்னைக்கு இந்த இடம் கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு இந்த வீடு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட நாங்கள் எல்லாரும் இருக்கோம். சமத்துவரத்தில் உள்ளவங்க பூரா. ஓகேம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா. நாங்கள் இருக்கோம். உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சாதி சனம்லாம் வராது. இங்க பசங்க எங்களை தூக்கி போட்டுருவாங்கிற நம்பிக்கையில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அந்த ஒற்றுமை இளைஞர்கிட்ட இருக்கு. ஓகேம்மா, சூப்பர்மா. சூப்பர்மா, சூப்பர்மா. அது போக இல்லாதவங்களுக்கும் வீடு கிடைக்கணும்னு நீங்க வேண்டிக்கிறீங்க. கண்டிப்பா இதே மாதிரி வீடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, சூப்பர்மா. தேங்க்யூ. வணக்கம், நன்றி.